நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்பா அவ்வளவு சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சரியில்லை, பட் அந்த கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னாலே தே ஆர் ரிசர்ச்சர்ஸ், எதையுமே ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இது ப்ளஸ்ஸும் ரிசர்ச் தான், மைனஸ் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுவும் மைனஸ் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. சனி வக்ரம் அடையக்கூடிய காலம்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நான் முதல்ல சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா எதனால இந்த வார்த்தை அப்படின்னா 5ஆம் வீட்டில் போய் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகம், குருவனுடைய சிவராஜ யோகம்ன்றது மிகப்பெரிய யோகங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குருவும் சூரியன் எத்தனை நாள் சேர்ந்திருப்பாங்க, குரு வருஷம் முழுக்க அங்கே தான் இருந்தாலும் சூரியன் அங்கே சேர்ந்திருக்கிறது 17ஆம் தேதி வரைக்கும் தானே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 17ஆம் தேதிக்குள்ள அனைத்து விஷயத்தையும் சாதிச்சுக்கணும். எதை எடுத்தாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி மாதம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக நான் சொல்லல. எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்க அப்படின்னா குருவும் சூரியனும், சூரியனா அதிகாரிகள், பெரிய மனிதர்கள், நல்ல திறமைசாலிகள், அவரை மிஞ்சி வேற எதுவுமே இல்லை. குருன்னா வழிகாட்டுபவர்கள், நல்ல நாலேஜை கொடுக்கக்கூடியவங்க, ரைட்டான பர்சன் இந்த ரைட் டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ், அனைத்து பிரச்சனைகளும் முடிக்கிறதுக்கு குருவும் சூரியனும் சூப்பரா இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம இப்படிப்பட்ட யோகம் திரும்பி எப்ப கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால நீங்க அனைத்து விஷயத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு, எந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அப்பா வழியில 108 பிரச்சனை, அம்மா வழியில 108 பிரச்சனை, அட்டேங்கப்பா தேவையில்லாத பழி, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ நீங்க இனிஷியேட் எடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திச்சு அதுக்குண்டான ஒரு தேடுதலை ஏற்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் சூப்பரா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். 2ல சனி பகவான் இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த சனி பகவான் குருனுடைய வீடு, அப்ப குரு சிவராஜ யோகத்துல இருக்கிறதுனால அதையும் நீங்க சூப்பரா ஜெயிக்கலாம். ஆனா 17ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்கோ இப்ப நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தைகள் உருவாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல வழி இருந்தது அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து சலிச்சு போய் பணமெல்லாம் செலவாகி வெறுத்து உட்கார்ந்துருக்கீங்களா, அதே டாக்டரை போய் இப்ப பாருங்க, டக்குன்னு ஏதோ ஒரு வழி சொல்லுவாங்க, அது டக்குன்னு வந்து உங்களுக்கு கிரிப்பா கிடைச்சிடும். சூரியன் அப்படின் போது உங்களுக்கு ஆயுர்வேதம் எதெல்லாம் சூரியன் வழி வருதோ, ஸோ நேச்சுரோபதி, ஆயுர்வேதிக் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போ அதுக்குண்டான வழி வேற்று வழி மனிதர்களாலோ வேற்று மருந்துனாலோ உங்களுக்கு காண்பிச்சு அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தாய் வழியில எந்த பிரச்சனை, தாயினுடைய ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனை இருந்திருந்தாலும் அதெல்லாம் ஈஸியா கடந்து நீங்க சூப்பரா வந்துருவீங்க. அவ்வளவு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஃப்ரிக்ஷனா இருக்கோ, இப்போ நீங்க அவங்களோட பேசி பாருங்களேன். நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணணும் அப்படின்னு நீங்க முயற்சிட்டே இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க எடுத்து வாங்கடா இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க அப்படின்னா சுமூகமா நீங்க உங்க குழந்தைகளுடைய மனசு நோகாமலும் மன திருப்தியோடையும் வழிகாட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த 17ஆம் தேதி வரைக்கும் அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி உங்க வழியில ஏதாவது மைனஸஸ் இருந்தாலும் இப்ப நீங்க பேசும்போது அது எல்லாமே ஈஸியா முடிவடைஞ்சிடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், திருப்தியான அமைப்புல வேலை கிடைக்கும். ஆச்சரியமா இப்போ வந்து உங்களுடைய முதலாளிக்கோ உங்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கோ டீம் ஹெட்டுக்கோ உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடும். அதே மாதிரி இப்போ ஒன்று வரல புரியலன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, ஓகேப்பா இந்த ஸ்டடிக்கு நானே பணம் கட்டுறேன், நீ இதை கத்துக்கோ, ஆனா வந்து நீ
நீ சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்களே செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட அவ்வளவு திருப்திகரமா இருக்கும். ஜாலியா ட்ரிப்ஸ் போறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே உதவும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல நீங்க உஷ்ண சம்பந்தமான கோளாறுல கேர்ஃபுல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் ஆர் ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாம் மாத்திரை மருந்தை மட்டும் கரெக்டா எடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது ஒரு தடவை அது நல்ல காலம்தான். ஏன்னா குரு உங்களையே பார்க்குது அண்ட் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அப்ப திருமணம் மட்டும் இல்ல, மறுமணமுமே சூப்பரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் 7ல் செவ்வாய் கேது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த செவ்வாய் கேது இருக்கும் போது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் நின்று போக வாய்ப்புகள் இருக்கு. இங்க அப்ப என்ன பண்ணணும்? சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சம்பவங்களை சுட்டி காமிக்கிறது திசா புத்தி தான். ஸோ அது ஃபேவரபிளா இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து நல்ல டீப்பா அனலைஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் அவங்க எப்படியோ அப்படித்தான், நம்ம எப்படியோ அப்படித்தான், யாரையும் இழுத்து ஒர்க் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தென் பேசிக் பொருத்தம், கட்ட பொருத்தம் எல்லாமே பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கணும் நல்லா மூவ் பண்ணி டைம் எடுத்து அப்புறம் தட்டு மாற்றி அப்புறம் ஒரு டைம் எடுத்து நிச்சயம் பண்ணி அப்படி ப்ரொசீட் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்றது வேண்டவே வேண்டாம். ஏன்னா 7ல் செவ்வாய் கேது சூரியனுடைய வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சிக்கல்குள்ள மாட்டிக்கிறதுக்கும் நிறைய நிச்சயதார்த்தங்கள் நின்று போறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அதே மாதிரி அது டைரக்ட் பர்சன், தட் இஸ் நீங்க பாக்குறீங்க அந்த பொண்ணு பையனால மட்டும் இல்ல, அவங்களுடைய உறவுகள்னால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே ஸ்ட்ராங்கா இருந்து அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா மாமா சொன்னாரு, அத்தை சொன்னாரு, நீங்க அவங்க கூப்பிட்ட டைமுக்கு போகலையாமே, ஏன் இப்படி பண்றீங்க, வரும்போது ஃபர்ஸ்ட் காஃபி தான் கொடுத்தீங்களா, தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளை பெருசாக்காம இருந்தீங்க அப்படின்னா சூப்பர். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது பெரிய பெரிய யோகம். ஸோ நீங்க எதெல்லாம் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், அல்ல கம்ஃபர்டபுளான வீட்டில் இல்லை வேற வீடு மாறணும் அப்படின்னு எதெல்லாம் உங்களுடைய சுகத்துக்காக அண்ட் நியாயமான சுகத்துக்காக நீங்க பண்றீங்களோ அத்தனையுமே இப்ப சூப்பரா கிடைக்கும். செகண்ட் அதாவது செகண்ட்ஸ்ல வரக்கூடிய வண்டிகள் வாங்கணும்னா கூட நீங்க சூப்பரா வாங்கலாம். அதே மாதிரி வீடு இப்ப நிறைய பேருக்கு ஒரு இவ்வளோ இஎம்ஐ கட்டிட்டே இருக்கேமோ, ஏன் ஒரு வீடு பார்த்து நம்ம வாங்கிட்டு இந்த இஎம்ஐயை அதுல கட்டக்கூடலாம் அப்படின்னு கூட தோணும். அதை கரெக்டா நீங்க ப்ராப்பரா போகணும். கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும். ஆனா அந்த கடன் தேவையான்றது யோசிக்கணும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த சிறு விஷயங்கள் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹனுமனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். பொதுவாகவே விண்ட் எனர்ஜி நீங்க அப்படி இருக்கும்போது டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்காம பொறுமையா யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் டிசைட் பண்ணுங்க. எது எடுத்தாலுமே ஒரு ஒர்க் ஷீட் போடுங்க. ஏன்னா யுவர் ரிசர்ச்சர்ஸ் அப்போ இருக்கக்கூடிய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எழுதுங்க. டிமெரிட்ஸை மெரிட்ஸ் ஆக்க முடியுமான்னு பாருங்க. தென் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா சூப்பரா நீங்க ஜெயிக்க முடியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சூரியனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். முருகனுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பண்ணீங்கன்னாலே சூப்பரா வரலாம். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.